திரை உலகத்தை விட்டு நான் உங்களுக்காண்டி கடமையாற்றக்காண்டி வரேன்னு சொல்லி சொன்னாங்க முதல்வர். அதே மாதிரி சொன்ன மாதிரி வந்துட்டாங்க. அதாவது 33 வருஷம் இருந்து அதில் சம்பாத்தியம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு எனக்காண்டி ஓடோடி நின்று ஃபஸ்ட்டில் இருந்து நின்னா ரசிகர்களுக்காண்டி நாங்கள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்களுக்காண்டி வந்துட்டீங்க. பிரச்சாரத்தில் சொன்னீங்க, என்னை பற்றி அவதூறான பேச்சுகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க. ஆனால் அந்த இதெல்லாம் நாங்கள் நம்பவே இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களோட பிள்ளையா, எங்களோட அண்ணனா, எங்கூட பிறந்தவனா, நாங்கள் உங்களை அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் உங்களை தேர்ந்தெடுத்தோம். இந்த இப்போ மட்டும் கிடையாது, இனிமே வர காலங்கள்லையும் எங்கள் ஜெனரேஷனுக்கும் நீங்கள் தான் முதல்வராக இருக்கணும்னு நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கடமையாற்ற வந்திருக்கேன், எனக்கு காசு பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே எங்களுக்கு செய்ய வேணாம். நாங்கள் உங்கள்கிட்ட விரும்பி வேண்டி கேட்குறது என்ன கேட்டோம்னா, திரிசாவோட நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். உங்களோட மனைவி சங்கீதா மட்டும்தான், உங்களோட பிள்ளைகள் அந்த 2 பையனும் பொண்ணு மட்டும்தான். இதில் இன்னொரு ஆள் 3வது ஆளாக என்ட்ரு பண்ணுறதை நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். தமிழக மக்களுக்கு அது விருப்பமே கிடையாது. திரிஷாவை பார்க்கவே பிடிக்கல. கமெண்ட்ஸில் பேசுகிறவங்களும் காதுபட பேசுகிறவங்களும் என்ன முதல்வர் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறது நாங்கள் விருப்பமே இல்லை. அதனால் உங்களோட குடும்பத்தில் அந்த 3வது ஆள் வரவே கூடாது. இன்னுமே பொது நிகழ்ச்சிகளும் திரிஷாவை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட மரியாதை நிறைய காப்பாற்றப்படும். இல்லைன்னா உங்களோட பற்றி அவதூறான பேச்சுகளும் நிகழ்ச்சிகளும் நிறைய ஊதி பெருசாக்கிறாங்க. அதை நாங்கள் கேட்கறதுக்கு தயாராக இல்லைப்பா, எங்களால் பொறுத்துக்கவே முடியாது. எங்கள் முதலமைச்சர் கண்ணியமானவர், கடமைக்குட்பட்டவர், ரொம்ப பரிசுத்தமானவர் அப்படிங்கிற பேச்சுத்தே எங்கள் காதலை விழுணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நடக்கணும். இனிமே எங்கள் முதல்வர் இந்த திரிஷாவோட வரமாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் முதல்ல எங்களுக்கு விதைங்க. அதுக்கு பிறகு மற்ற விஷயத்தை செய்ய. இதுதான் நான் உங்கள்கிட்ட விரும்பி வேண்டி கேட்டுக்கிறது. இதுக்கு நீங்கள் கட்டாயம் செவி சாய்ப்பீங்கன்னு நம்புகிறோம்.